தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவங்க பேசின விஷயங்களை தான் பேச போறோம். ஸோ புத்தகத்தோட அமைப்பு, மாணவர்களோட முன்னேற்றம், இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் புத்தகத்தோட அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 இயர் இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ள புத்தகத்தை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இல்லையா, அதை பத்தின விஷயங்கள் வந்து இனிமேல் புத்தகத்துல அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து புக் அப்டேட் 1 or 3 இயர்ஸ்க்குள்ள புக்கோட அப்டேட் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதை படிக்கிறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, மாணவர்கள் கேள்விக்கு விடையை தேடுவதை விட மாணவர்கள் ஒரு போர்ஷனை படிச்சு அவங்களே கேள்வியை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புத்தகம் இப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸோ மொழி சார்ந்து தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் நீ வந்து ஈஸியா கத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடத்திட்டமானது வந்து ஆசிரியர், மாணவர், பெற்றோர்கள் இந்த 3 பேரையுமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த பாட புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலங்கள்ல டீச்சர்ஸ்க்கு வேற புக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வேற புக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாம 3 பேருமே கனெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த புக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டானது ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தக்கன புத்தக அமைப்பு இருக்கும். ஸோ அதன்படி மாணவர்களும் ஃபியூச்சர்ல வந்து அந்த மாறும் உலகத்துக்கு தக்கன மாறிக்குப்பாங்க. ஸோ இதை படிக்கிறது மூலியமா ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் படிக்கிறது போக எப்படி கத்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புத்தகங்களை படிக்கிறது மூலியமா தெரிஞ்சுப்பாங்க. எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயம் கத்துக்கிடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புத்தகங்களை படிக்கிறது மூலியமா ஃபர்ஸ்ட் எப்படிலாம் கத்துப்பாங்க அப்படின்னா, பாக்குறது மூலியமா, கேட்கறது மூலியமா, டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறது மூலியமாவும், இவங்களே படிக்கிறது மூலியமாவும் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொரோனா டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா 5th வைப்பாங்க. 5th ஸ்டூடெண்ட்ஸ் 7th டைரக்டா வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி எண்ணும் எழுத்தும் ரொம்ப எளிமையா பேசிக்கான விஷயங்கள்லாம் அவங்க படிக்கணும். அந்த விஷயங்களை 2 வருஷம் படிக்காத ஈக்குவல் பண்ற மாதிரியும் இந்த புத்தக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டு பாட புத்தகங்களை படிச்சோம்னா நமக்கு இந்த நாலேஜ்லாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நாலேஜ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மாணவர்கள் வந்து, அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இங்கிலீஷ்ல வந்து பேசுறது இல்லை? அதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஏன் பேசுறது இல்லை அப்படின்ட்டு, ஏன் இந்த கவர்மெண்ட்டும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். ஸோ பேசணும், நல்லா படிக்கிறவங்களாவது பேசணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிராமர் வந்து அதிகம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த படிங்க அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட்லி பசங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பிகாஸ் 1 or 2 மார்க் இதை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு கிராமரை விட்டுருதாங்க. ஓகே, ஸோ நமக்கு 90 மார்க் கிடைச்சிருது அவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு. அந்த பேலன்ஸ் 10 மார்க் விட்டுருதாங்க. ஸோ அதனாலதான் பேச முடியறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி அதிக இம்பார்ட்டன்ட் கிராமர் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா பாடங்களும் கிராமர் இலக்கண முறைப்படி தான் அமைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து இலக்கணங்கள் வந்து நம்ம கண்டிப்பா படிக்கும். தமிழ் எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் சரி, தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ்ல கிராமர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ இது நம்மளோட மாணவர்களுக்கும் சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. முடிஞ்ச கிராமர் புக்ஸ் இதெல்லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது கவர்மெண்ட் வந்து என்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம அவேர்னஸ் இருக்க பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிராமர் படிங்க. ஓகே, ஸோ மார்க் ஸ்கோர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கிராமர் படிக்கிறது தான் முக்கியம். சரியா? முன்னாடி சொன்னதான், கொஸ்டின்ஸ் எல்லாம் மக்கப் பண்றதை விட மார்க் முக்கியம் தான். இந்த நம்ம வாழ்றக்கூடிய இந்த இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மார்க் முக்கியம் தான். அதோட அந்த புரிஞ்சு படிக்கணும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா, அந்த கிராமர்ல படிக்கிறது மூலியமா தான் நம்மளால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டடிஸ்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ கைஸ், ஸோ புரிஞ்சு படிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.